உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முருகர் தான் சொல்லுவாங்க. தமிழ் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பாக வருது அப்படின்னாலே அங்கே முருகர் கண்டிப்பாக வந்துருவார். ஏன்னா திருப்புகழ் அவ்வளோ அருமையான ஒரு பாராயணம். முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்னா செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இதுல செவ்வாய் என்பது வந்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. முருகருடைய அருள் பெற வேண்டும் என்றால் அப்ப செவ்வாய் ஹோரை. இந்த நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து முருகரோட பிள்ளை தான்ப்பா அப்படின்னா அது யார் யாருமா? கிருத்திகை சொல்லுவாங்க. இப்ப ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரம் வருது. குலதெய்வம் தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம், அந்த மேஷ ராசியாக இருந்தா முருகரை வந்து இஷ்ட தெய்வமாக வைத்து இந்த திதி முருகருக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கிழமை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ஏற்ற கிழமை. அதனாலதான் செவ்வாய்க்கிழமையை வந்து விரதம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சஷ்டி திதி வந்து மிக அற்புதமான ஒரு திதி. முதல்ல வந்து ஒரு விரதம் இருக்கணும் முருகருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான விரதங்களா இருக்கணும், எப்படி இருக்கணும்? விரதம்ன்றது நம்ம உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து கொஞ்சம் ஓய்வுபடுத்துவது தான் விரதம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானரதம் மேம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்க போறோம். வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சிறப்பா இருக்கேன். இப்ப இருக்கிற இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்கள் ரொம்பவே பிடித்தமான தெய்வங்களா இருக்கு. அதுல ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா முருகர். முருகரை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா? சோ அவரை பத்தி மேம். முருகர் வந்து எப்படின்னா பொதுவாகவே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக அப்படின் பொழுது எல்லா உலக நாடு வரைக்குமே முருகர் இருக்காரு. இருந்தாலும் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது முருகர்னாலே ஒரு தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் இருக்கு, நவகிரகங்கள் இருக்கு. செவ்வாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு மொழிக்கு உண்டான ஒரு கிரகம் சொல்லுவோம். சந்திரன் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அதில் செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முருகர் தான் சொல்லுவாங்க. அது மட்டுமின்றி முருகரை வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு அழகுன்னுவாங்க. முருகர்னாலே அழகு, குழந்தை முருகர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி முருகர்லேருந்து ராஜா அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட்சி தரக்கூடிய தரிசன அளவுக்கு எல்லா கோலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது முருகர் கடவுள் தான். அது நம்ம தமிழ் கடவுள்ன்றதுல ஒரு பெருமைப்படுகிறதுன்ற சொல்லலாம். அதனால அது ஒரு விஷயம் முக்கியமானது. தமிழ் கடவுள்னாலே தமிழ் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பாக வருது அப்படின்னாலே அங்கே முருகர் கண்டிப்பாக வந்துருவார். ஏன்னா திருப்புகழ் அவ்வளோ அருமையான ஒரு பாராயணம். அது மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பா முருகரை பற்றி பேசணும்னா இந்த நாள் பத்தாது அப்படிம்பாங்க நிறைய பேர். உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செவ்வாய் ஹோரை முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்னா செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஆமாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நவகிரகங்கள் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுவோம். இப்போ வந்து உதாரணமாக புதன் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து விஷ்ணு பகவான் சொல்லுவோம். சூரியன்னா சிவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லலாம். சந்திரனா அம்மனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். இப்படி வரும்பொழுது இதில் செவ்வாய் என்பது வந்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. இப்போ அந்த முருகருடைய வந்து பாராயணம் பண்ணுறது, முருகருடைய அருள் பெற வேண்டும் என்றால் அப்போ செவ்வாய் ஹோரை. இப்போ நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, புதன் ஹோரை இருக்குது, குரு ஹோரை இருக்குது, சுக்கிர ஹோரை, இந்த மாதிரி செவ்வாய் ஹோரைன்னு இருக்குது. செவ்வாய்க்கிழமை அதாவது அது மாறிக்கிட்டே வரும். அது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வண்டி வாகனம் பூமிக்கு அதிபதி எல்லாருமே வந்து என்ன ஆசைப்படுவோம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எந்த கடவுள் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தாலே அது முருகர் தாங்க. ஏன்னா முருகரை நம்ம பிடிச்சிக்கிட்டா அது செவ்வாய் அதிபதியோட கிரகம் சொல்லுவோம் முருகர் அப்படின்னும் பொழுது. அப்ப அந்த அதிபதி கடவுளான முருகரை வேண்டும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமே அமையுது. ஏன்னா அவருக்கு 2 ஒய்ஃப் அதில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட அருமையாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முருகர் பகவான் சொல்லலாம். அந்த அளவிற்கு வந்து இந்த செவ்வாய் ஹோரைக்கு இது ஒரு முக்கியமானது. செவ்வாய் ஹோரையில் போய் நீங்கள் வண்டி வாகனம்னா புக் பண்ணலாம். வண்டி வாங்குறது, அப்புறம் வந்து
பொதுவாகவே வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் லேண்ட் பார்க்கறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இதெல்லாம் வந்து செவ்வாய் ஹோரையில ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ செவ்வாய் ஹோரையில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன அதாவது செவ்வாய் ஹோரையில வந்து பண்ணக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்யலாம். இப்போ செவ்வாய் ஹோரையில போயிட்டு நீங்க வேற விஷயங்கள் படிக்கிறேன், புத்தகங்கள் அதாவது கல்வி ஆரம்பம்ன்றதுக்கு அதுக்கு புதன் ஹோரை இருக்கு. இப்போ ஒரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து குரு ஹோரை இருந்துச்சுன்னா ஒரு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? குரு ஹோரையில போய் ஒரு ஆசானை பார்க்கலாம், ஒரு குருவை பார்க்கலாம், ஒரு டீச்சரை போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு பெரிய நமக்கு ஒரு அறிவுரை வாங்க வருவதற்கெல்லாம் வந்து குரு ஹோரை ரொம்ப சிறப்புன்னுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணலாங்க. அதாவது லேண்ட் விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை வந்து ஒரு மங்கள் காரகன்னு சொல்லுவாங்க செவ்வாயை. அப்புறம் மங்களகரமான சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கூட செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். நிறைய பேர் செய்யக்கூடாதுமாங்க. செவ்வாய் மோசம், செவ்வாய்க்கிழமைனாலே மோஸ்ட்னு சொல்லுவாங்க. செவ்வாய் ஹோரை வந்து மருந்துக்கு உகந்தது. நீங்கள் பழனியில் ஆண்டவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கே நவபாஷான சிலைகள் இருக்கும். அதுலமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்ட விஷயங்கள் தான். செவ்வாய் என்றாலே மருந்துக்கு அதிபதியும் ஒரு விஷயம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மருந்தை ஏற்றுக்கொண்டால், மருந்து ஆரம்பிக்க ஒரு கிழமை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து செவ்வாய் கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறதோ செவ்வாய் ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நோய்கள்லாம் தீர்ந்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கண்டிப்பா. முருகரை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு பிடிச்சமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து முருகரோட பிள்ளை தான்ப்பா அப்படின்னா அது யார் யாருமா? பார்த்தீங்கன்னாலே கிருத்திகை சொல்லுவாங்க. இப்போ ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரம் வருது, அதே மாதிரி மேஷ ராசிலையும் கிருத்திகை வருது. அப்போ மேஷ ராசி அதிபதி இப்பதான் சொன்னீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின் போது மேஷ ராசிக்காரங்க வந்து நீங்க முருகரை வந்து எப்போதும் பிடித்து கொள்ளலாம். நமக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தெரியல, எந்த குலம் நம்ம எந்த கடவுளை வந்து குலதெய்வம் தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம், அந்த மேஷராசியாக இருந்தால் முருகரை வந்து இஷ்ட தெய்வமாக வைத்து நம்ம வழிபடும் போது நிச்சயமாக பல அரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறச்சியும் பார்த்தீங்கன்னாலும் கிருத்திகை நட்சத்திரம் நான் சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆடி கிருத்திகை வந்துருச்சு, தை கிருத்திகை வந்துருச்சு, இது மாதிரி சொல்லும்போது அந்த கிருத்திகையோட மகத்துவம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம், பூசத்தில் தான் நம்ம முருகருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பூச நட்சத்திரம் மிக சிறப்பு. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரமும் முருகருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். அருமையான ஒரு நட்சத்திரங்கள் எதுனா கார்த்திகை, கார்த்திகை தான் கிருத்திகை விரதம் சொல்றது, அது மருவி பேசுறாங்க, கிருத்திகைனாலும் ஒன்று தான். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூச நட்சத்திரமும் முருகருக்கு பிடித்தமான நட்சத்திரம், விசாக நட்சத்திரமும் முருகருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ஜோதிடத்துல வந்து திதி வந்து இந்த திதி முருகருக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. கிழமையிலன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ஏற்ற கிழமை, அதனால தான் செவ்வாய்க்கிழமையை வந்து விரதம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தாங்க திதியினும் பொழுது எடுத்துக்கொண்டீர்கள்னா சஷ்டி அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வந்து கடவுளை வந்து சஷ்டி விரதம்ன்றதே பேரே வந்து யாருக்கு, முருகருக்குன்ற அளவிற்கு சஷ்டி திதி வந்து மிக அற்புதமான ஒரு திதி. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வளர்பிறை தேய்பிறை திதிகள்லாம் இருக்குது, இல்லை நம்ம வளர்பிறை திதியில் செய்யணும்னா இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா அந்த வளர்பிறை திதியில் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாம் உங்களுடைய விரதத்தை. அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாங்க. இப்போது விரதம் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும், இந்த மாதிரி விரதம் இருக்கலாமா, இது கரெக்டா அது கரெக்டானு. முதல்ல வந்து ஒரு விரதம் இருக்கணும் முருகருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான விரதங்களாக இருக்கணும், எப்படி இருக்கணும்? சூப்பரான கேள்விங்க. நிறைய பேர் வந்து விரதம்ன்ற பேரில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதான் விரதம்ன்றாங்க. விரதம்னாலே வந்து பொதுவாக சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறேன், அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்பொழுது விரதம்ன்றது நம்ம உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து கொஞ்சம் ஓய்வுபடுத்துவது தான் விரதம். உபவாசம் சொல்லுவாங்க. அதாவது எல்லா மதங்களிலும் உபவாசம்ன்ற ஒரு வார்த்தை, நோன்புன்ற ஒரு வார்த்தை, விரதம்ன்ற ஒரு வார்த்தை, இதை எல்லாமே எது குறிக்கிறதுனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தான் இந்த விரதங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஃபஸ்ட்டு. இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம். அதே மாதிரி உடலை வருத்தி கொண்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அதான் சொல்லுவாங்க, மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த விரத முறைகள் மிக அவசியம். எப்போதும் மனதை வந்து ஒருமுகப்படுத்திட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது கடவுள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகும். ஒன்று. அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது விரதங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க, பச்சை தண்ணி கூட நாக்கில் படாமல் இருப்பாங்கன்றது நீங்கள் பார்த்து முஸ்லீம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, எச்ச கூட முழுங்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்துக்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான முறைகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் இதை விரதன்ற முறையில் ஜூஸாக குடிக்கிறது, ஜூஸ் தாங்க குடிப்பேன் சாப்பிட மாட்டேன்வாங்க, ஆனால் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வேளை மட்டும் டிஃபன் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டிஃபன் மட்டுமே நல்லா
டிஷ்ஷெல்லாம் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி இருக்கும். கேட்டிங்கன்னா வந்து விரதம்ன்றவாங்க. இது இது விரதம்ன்ற பேரில் வேறு டிஷ்ஷெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விரதம்ன்றது என்ன விஷயம்னா, இப்போ வந்து வறியோர்களுக்கும் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இந்த வயதானவர்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த விரத முறைகள் வேண்டாம் ஒரு விஷயம் இருக்குது. அது நான் அப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பற்றி வந்து சொல்லும்பொழுது நம்ம வந்து விரத முறைகள் இருக்கும்பொழுது எப்படி பார்க்கணுன்னா, அதாவது ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கிறது இருக்குது. அதாவது காலைல சாப்பிட மாட்டாங்க, டைரெக்டாக லஞ்ச் சாப்பிடுவாங்க. அது மாதிரியான விரதங்கள் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே சாப்பிட மாட்டாங்க, 5-6 மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க. இது மாதிரியான விரதங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னா எதை நோக்கி இந்த வயது விஷயம் இருக்குல்ல, வயசானவங்க போயிட்டு விரதம் இருங்கன்னா இருக்க முடியாது நிச்சயமாக. அப்போ நோய் இருக்கும் இல்லையா, நோய்னா இப்போ சுகர் இருக்கும், அவங்களுக்கு வந்து பிபி இருக்கும், ரொம்ப மயக்கம் வரவங்க அவங்களும் விரதம் இருக்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா அது தேவையில்லை, தப்பு இல்லை. ஆனால் நன்றாக ஆரோக்கியமாக இருந்து நம்ம விரதம் இருக்கோன்ற பேரில் ஃபுல்லாக சாப்பிட்றது தப்பு. அதன்படி பார்க்கும்போது நம்ம வந்து விரத முறைகளில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு மதியம் மட்டும் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா ஒரு சிலர் வந்து மதியம் சாப்பிடுவாங்க, காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, நைட்டும் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. இது எதற்காகனா அந்த கடவுளை நினைப்பதற்குண்டான ஒரு விஷயங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி விரதங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த சஷ்டி திதிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதற்காக அந்த திதியில் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிருத்திகை விரதம் இருக்கலாம், அதே மாதிரி பூசம் விரதம் இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அன்னைக்கு விரதம் இருக்கும்போது முருகருக்கு உகந்தது. அப்போ வந்து நம்ம வேணும் மனதார கேட்கும்பொழுது நிச்சயமாக அவர் அருள் செய்வார். அதே மாதிரி சுவாமி எப்படி நைவேதனம் பண்ணி கும்பிடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ, வீட்டில் என்ன இருக்கு, இப்போ பொதுவாகவே பெருமாளுக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, வெறும் அவள் கொடுத்தாலே அந்தளவுக்கு குஷேலர் பெரிய ஆளார் அப்படின்போது நம்ம சுவாமிக்கு அப்படியே வடை பாயசத்தோடு சமைச்சு தான் நீங்கள் விரதம் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சொல்லுவாங்க, கற்கண்டு இருக்குல்ல, அது சுவாமிக்கு படைச்சிட்டு கூட நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி சுவாமியை வந்து தரிசிக்கலாம். அதே மாதிரி பாலும் அந்த கற்கண்டோ அல்லது வந்து சர்க்கரையோ அல்லது வந்து பனங்கற்கண்டோ அது மாதிரியான விஷயங்களை வச்சும் பண்ணலாம். இல்லையா முடிஞ்சால் வந்து சர்க்கரை பொங்கல் சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம விரதம் இருக்கும்போது, அதாவது சுவாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து நம்ம கேட்டது கிடைக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் இருக்காங்க, இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் எந்த கடவுளை கும்பிடணும்னு பார்த்திங்கன்னா முருகர் தாங்க கும்பிடுவாங்க. ஏன்னா அது வாகனத்திற்கு அதிபதினு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்காங்கல்ல, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து முருகரை வந்து நல்லபடியாக சேவிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இடங்கள்லாம் விற்கும். நான் சொன்ன இந்த விரதங்கள்லாம் வர செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ப்ரொமோட் ஆகும் அவங்களோட லேண்டெல்லாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது முருகரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து முருகர்னாலே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கும் முருகர் ரொம்ப கை கொடுப்பாருங்க. ஏன்னா அவர்களோட அதுக்குன்னே ஒரு தனி எபிசோட் வச்சிருக்கோம். ஸோ அதில் பேசலாமா? இப்போ கூடிய சீக்கிரம் வந்து தை கிருத்திகை வரப்போகுது. தையினாலே ரொம்ப ஸ்பெஷல்னு நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம். தை கிருத்திகைன்றது ரொம்ப உகந்த நாள் நம்ம முருகருக்கு. ஸோ அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், எப்படி விரதம் இருக்கணும்? ரொம்ப நல்ல கேள்விங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் விரதங்கள் பற்றி. நீங்கள் காலையில் ஒரு பொழுது சாப்பிடாமல் இருந்துட்டு மதியானமும் நைட்டும் வந்து நைட் டிஃபன் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து ஒரு பால் பாயசம் அது மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியாக சாப்பாடு எடுத்துக்காதீங்கன்றது ஃபஸ்ட்டு ஒன்று. ஒரு சில வந்து மிளகு இருக்குல்ல, மிளகு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல் டே பண்ணுவாங்க. அது மாதிரி கடுமையான விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது, அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது தான் விஷயம். ஆனால் சுவாமிக்குன்னும் போது நிச்சயமாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அசைவத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. சைவம் மட்டும்தான் அன்றைக்கி எடுத்துக்கணும். விரதம்னாலே நீங்கள் சைவம் தான். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமி எப்படி வழிபடுறது அப்படின்னும்போது, இப்போ நீங்கள் இப்போ சஷ்டி விரதம் வருதுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி 6 நாள் கண்டினியூட்டியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த தைப்பூசம்லாம் வருது. அதுக்கு வந்து இப்போ டிசம்பர் 25, 26ஆம் தேதி வச்சுங்களேன். அதுலேருந்து தொடர்ந்து 48 நாள் விரதங்கள், அதாவது 48 நாள்ன்றது கூட ஒரு விரத முறைகள் இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. ஒரு மண்டலம்னா 48 நாளை குறிக்கக்கூடியது. ஒரு மண்டலம் ஃபுல்லாக சுவாமியை நினச்சிட்டு ஒரு சில மாலை போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மாலை போடாமலும் செய்வார்கள். இவ்வாறு நம்ம அந்த கிருத்திகை, இந்த பூசம், இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களுக்காக செய்யும் பொழுது நிச்சயமாக எதற்கு இந்த விரதங்கள் எதற்கு அப்படின்னும் போது நம்முடைய பாவங்கள்
வந்து தீர்ப்பதற்காகவும் மற்றும் நம்ம எண்ணியது கிடைப்பதற்காகவும் தான் இந்த விரத முறைகள். தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளும் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் போக்குவதற்குத்தான் இந்த விரத முறைகளே. நம்ம ஏதாவது போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இருக்கலாம், கர்மாக்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், அதற்காகத்தான் நம்ம இந்த பிறப்பு, இந்துக்கள்னாலே மறுபிறப்புன்றதே வந்து செய்த பாவங்களை கழிப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்படின்னும் போது இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம நல்ல விஷயங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி நம்மளுடைய கர்மாக்களை வந்து கழிப்பதற்காகவும் இந்த விரத முறைகள் ரொம்ப பயன்படுது. ஏன்னா கடவுளை நம்ம வந்து யார்கிட்ட போயிட்டு மனதார நம்ம வேண்டிக்கிறோமோ நம்மளுடைய பாவங்கள் வந்து கழியும். அதற்காக இந்த விரத முறையோட நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சக்தி கிடைக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய அளவில் வந்து சமைச்சு செஞ்சு நைவேதனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் இயன்றது அது சுவாமிக்கு படைச்சிட்டு, ஏன் தண்ணி கூட வைங்களேன், சுவாமிகிட்ட வெறும் தண்ணி மட்டும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாத்திரத்தில் அழகாக வச்சுட்டு சொல்லுவாங்க தீர்த்தமாக குடிக்கிறது, ஒரு துளசி கூட அதில் போட்டுட்டு கூட ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி அது மாதிரியான நைவேத்தியம் கூட எதுவுமே வைக்காமல் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக சொல்கிறது. அதே மாதிரி விளக்கேற்றுதல் மிக அவசியம். நம்ம வந்து ஏதோ தானோன்னு சொல்லிட்டு இப்போ கரண்டில் பவர் லைட்லாம் இருக்குது, அது மாதிரி விளக்கில் ஏற்றாதீங்க. நம்ம நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து அந்த வைத்து விளக்கேற்றுவது மிக நன்றுங்க. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் கோவில் ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுதுவா, அதனால அந்த கிழமையில மட்டும்தான் முருகரை வந்து தரிசிக்கணுமா? வேற நாட்களே கிடையாதா? வேற நாட்கள்ல நம்ம வந்து தரிசித்தோம்னா அவங்களுக்கு உண்மையாவே அந்த பயன்கள் கிடைக்காதாம? அப்படின்னா இல்லைங்க. அதனால தான் செவ்வாய் ஹோரை இருக்குல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா ஹோரைகளும் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து செவ்வாய் ஹோரை அப்போ போயிட்டு வரலாம் அந்த நேரத்தில். அது நம்ம வந்து கேலண்டர் பின்னாடியே போட்டிருப்பாங்க ஹோரைகள்னு சொல்லி, இந்த டைமிங்கோட இருக்கும். இல்லைன்னா இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இல்லாத ஆளே கிடையாதாச்சே. நம்ம இருக்கமோ இல்லையோ மொபைல் கண்டிப்பாக இருக்கும், அதுலேயும் நெட்டு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த நெட் கனெக்ஷனில் அழகாக போட்டு செவ்வாய் ஹோரை இந்த கிழமைன்னு சொல்லி டைப் அடிச்சுன்னா டைம் வந்துடுற போது அந்த நேரத்தில் நம்ம கும்பிடலாம். எந்த கடவுளுக்கும் எல்லா கடவுளுக்கும் ஹோரைகள் இருக்குது, அது மாதிரி கூட நம்ம பண்ணலாங்க. முருகருடைய பக்தர்கள் வந்து அதிகமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தையுமே செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக ஒரு நிறைய நல்ல பயன்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.